மார்ச் மாதம் 30ஆம் தேதி புனித வாரத்தின் திங்கட்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42. இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீ இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தடைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 1-11 வரை. பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு ஜேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் ஜேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா இலாமிச்சை என்னும் கலப்பமற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாசு இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தென்னாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வது உண்டு. அப்போது இயேசு: மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்கும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை ஒரு மனிதர் சலூன் கடைக்கு சென்றாராம். கையோடு ஒரு 10 வயது பையனையும் அழைத்து வந்திருந்தார். நன்றாக முடிவெட்டி கொண்டார். பளபளக்க முகச்சவரம் செய்து கொண்டார். தன் வெள்ளை முடியை கருப்பாக்கி கொண்டார், அதாவது டை அடித்து கொண்டார். பின்பு சலூன் கடைக்காரரிடம், இந்த பையனுக்கு முடிவெட்டி கொண்டிருங்கள், இதோ பக்கத்து கடையில் சிகரெட் வாங்கி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். வெளியே சென்றவர் வெகு நேரமாகியும் திரும்ப வரவில்லை. பொறுமை இழந்த கடைக்காரர், தம்பி, உன் அப்பா எப்போதுதான் திரும்ப வருவார் என்று கேட்க, அதற்கு அந்த பையன், அப்பாவா? அவர் என் அப்பா கிடையாது. தெருவில் நான் விளையாடி கொண்டிருந்தேன். அப்போது அந்த வழியாக வந்த அவர், தம்பி, முடிவெட்டி கொள்ள விரும்புகிறாயா என்று கேட்டார். நானும் முடி நிறைய இருந்த காரணத்தால் ஆம் என்றேன்.
உடனே என்னை அழைத்து வந்தார். அவர் யார் என எனக்கு தெரியாது என்று சொன்னானாம். இந்த நபரை போன்றுதான் இன்று பல நபர்கள் இருக்கிறார்கள். வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது பிறருக்கு ஏராளமான உதவி செய்வது போல தோன்றும். ஆனால் கொஞ்சம் உள்ளே நுழைந்து பார்த்தோம் என்றால் அவர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள் என்பது தெரிய வரும். யூதாசும் இந்த வகையே. இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டுகொண்டு தேர்ந்து தெளிவது அவசியமானது. இன்றைய நற்செய்தியில் வரும் மரியாவையும் யூதாசையும் ஒப்பிட்டு நாம் யாரைப் போல இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கலாம். மரியா பயன்படுத்திய லாமிச்சை என்ற நறுமணத்தின் மதிப்பு 300 தெனாரியங்கள், அதாவது ஓர் ஆண்டு முழுவதும் உழைத்ததால் கிடைத்தது. இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு தெனாரியம் என்பது ஒரு நாள் கூலி. இவ்வளவு பெரிய மதிப்புடைய பொருளை கொடுப்பதில் அவர் மகிழ்வடைந்தார். யூதாசோ பொது குழுவுக்கு சொந்தமான பணத்தை அவ்வப்போது தனக்கென்று அபகரிக்கக்கூடியவனாக, அதாவது திருடக்கூடியவனாக இருந்தான். மரியா பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதே பேருடைமை என்பதை வாழ்ந்து காட்டினார். திருத்தூதர் பணி 20:35. யூதாசோ கொடுப்பதை விட பெற்றுக்கொள்வதே மேன்மையானது என்ற தவறான கோட்பாட்டோடு வாழ்ந்தான். மரியா செய்த செயலின் மையம் அன்பு, யூதாசு செய்த செயலின் மையம் சுயநலம். மரியா இயேசுவின் சாவை நினைத்து வருத்தப்பட்டு அதன் அடையாளமாக நறுமண தைலம் பூசுகிறார். யூதாசோ தான் இயேசுவினுடைய சாவுக்கு காரணமாக இருக்கப் போவதை அறிந்திருந்தாலும் அது குறித்து கொஞ்சம் கூட வருத்தப்படவில்லை. மன்றாடுவோமாக. அன்பு இறைவா, மரியாவை போன்ற அன்பு எங்களது உள்ளத்தில் இருந்தால் அதை அதிகமாக்கிக் கொள்ளவும், யூதாசை போன்ற சுயநலம் எங்களது உள்ளத்தில் இருந்தால் அதை குறைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு வரம் அருள்வீராக. ஆமேன். உம்மை தேடி என் உள்ளம் ஓடும் ஆண்டவரே, உம்மில் வாழும் வாழ்வுதான் எனக்கு நிறைவே. ஒளியாக வந்து இருள் நீக்கும் தேவனே, என் வாழ்வு முழுதும் உமக்கே அர்ப்பணம். தேர்ந்தெடுத்த சேவகரே, நீதியின் ஒளியே, சாந்தமாய் வந்து எம்மை நடத்தும் வழியே, குருடரின் கண்கள் திறந்து காட்டும் கருணையே, சங்கிலிகள் உடைக்கும் சுதந்திர நாயகனே, உம்மில் நம்பிக்கை வைத்து நான் நடக்கின்றேன். உம் சத்தியத்தின் பாதையில் வாழ விரும்புகின்றேன். உம்மை தேடி என் உள்ளம் ஓடும் ஆண்டவரே, உம்மில் வாழும் வாழ்வுதான் எனக்கு நிறைவே. ஒளியாக வந்து இருள் நீக்கும் தேவனே, என் வாழ்வு முழுதும் உமக்கே அர்ப்பணம். மனதுடன் உம்மை வணங்கினாள் ஆண்டவரே. அர்ப்பணத்தின் அர்த்தத்தை உலகிற்கு காட்டினாள். அன்பே உண்மையான பலி என்று உணர்த்தினாள். என் இதயமும் இன்று உமக்கு வாசமாவதாக.
என் வாழ்வும் உமக்கு நறுமண பலியாக உம்மை தேடி என் உள்ளம் ஓடும் ஆண்டவரே. உம்மில் வாழும் வாழ்வுதான் எனக்கு நிறைவே. ஒளியாக வந்து இருள் நீக்கும் தேவனே, என் வாழ்வு முழுதும் உமக்கே அர்ப்பணம். என் இருளில் ஒளி நீர், என் பயத்தில் துணை நீர், என் பலவீனத்தில் பலம் தரும் தேவன் நீர். என் வாழ்க்கை முழுதும் உமக்கே சொந்தம். என் மூச்சு ஒவ்வொன்றும் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பணிபுரிய என் உள்ளம் எங்கும் ஆண்டவரே. உமன்பில் என்றும் நிலைத்திருக்க அருள் தாருமே. உமை தேடி என் உள்ளம் ஓடும் ஆண்டவரே. உம்மில் வாழும் வாழ்வுதான் எனக்கு நிறைவே. ஒளியாக வந்து இருள் நீக்கும் தேவனே, என் வாழ்வு முழுதும் உமக்கே அர்ப்பணம்.